வந்துட்டு உளுந்துல வந்து ஒரு வித்தியாசமான கறி தான் வந்து வைக்க போறோம். கவியை வைக்க போறோம். நாங்கள் 2 பன்னோல் வந்து போட போனீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஓகே. இது நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு அவிக்கட்டும் வந்துட்டு உளுந்துல எல்லாமே வந்து நம்ம கறி செய்யலாம் பொறிக்கிறா பாருங்க. இந்த வட்டியாக வந்து புரிஞ்சு வந்து சிக்கன் கறி மேலே சிக்கன் கறியையும் இதையும் பக்கத்தில் வெட்டி போட்டு வச்சா கண்டுபிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் பிதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் வந்துட்டு என்ன வைக்கியா கிடக்கு உண்மைக்கு வந்து ஒரு சீலியன் தூங்கி கொண்டு இருந்தால் அதான் தடி வச்சு கிடக்கு உண்டு கொடுத்து கிடக்கு. அதான் தடி ஒன்று தெரியுது பாருங்க. உண்மைக்கு நாங்களே இல்லை இதில் நிற்கிறோம். என்ன வீடியோக்கு அப்புறம் என்ன சமையல் சொல்லுங்கம்மா. ஏதோ சொன்னீங்க உளுந்துல நாங்கள் ஒரு வித்தியாசமா ஒரு கறி வந்து அதாவது வந்துட்டு உளுந்துல வந்து ஒரு வித்தியாசமான கறி தான் வந்து வைக்க போறோம். அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க. உண்மைக்கு வந்துட்டு உளுந்துல வந்து பெருசான்றது செஞ்சிருக்க மாட்டோம். இது எங்களுக்கு ஆரம்பமா சொல்லி தந்தது பிரேமா அம்மா தான் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தோம். இதை செஞ்சு பாரு தம்பி நல்லா இருக்குமான்னு சொல்லி அம்மாவுக்கு சொன்னவாவே. எனக்கு சொன்னேன்னு நான் சொல்கிறேன். நமக்கு வந்துட்டு அம்மாவுக்கு சொன்னவா செஞ்சு பார்க்க சொல்லி அப்போ நாங்கள் அதை தான் வந்து இன்றைய வீடியோ நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம். என்னம்மா நல்லா இருக்கும் உண்மையாக தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னா நான் அந்த அம்மா அம்மையை சொன்னவா. இப்போ நாங்கள் செஞ்சு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து அம்மா அம்மையை வந்து இல்லை தானே பக்கத்தில் பாருங்கோ. அதாவது நானும் அம்மா தான் அந்த காய்ச்சி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வெயிலுக்கு இன்றைக்கு நாங்கள் அந்த உளுந்தில் வந்துட்டு எப்படி கரை செய்யணும் தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க. வீடியோ போகிறதுக்கு சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே நான் பார்க்காது. ஓ, இப்போ நாங்கள் எப்படி அந்த உளுந்து கறி வந்துட்டு செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. வந்துட்டு இப்போ நாங்கள் 2 பன்னோல் வந்து போட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் எனக்கு பாருங்கோ. 2 பன்னோல் வந்து எடுத்து வச்சுக்கணும் காட்டுங்கோ. இது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா காய்ச்சல் நம்ம அந்த பின் மண்டை இருக்குல்ல இதுக்கு வந்து சரியா குத்துதானே வலிச்சு விடல. அம்மா நாங்கள் வந்து எங்களுக்கான சமையல் வந்து மதிய சமையல் சமைச்சு கொண்டிருக்கோம். அப்படி நாங்கள் இப்ப உள்ள வந்து நாங்கள் ஏமாத்தாம பொருட்கள் எல்லாமே பார்க்கணும். போட்டு என்னன்னு சார் அப்போ பார்ப்போமே. சரியம்மா, இப்போ நாங்கள் இது ஒரு 100 கிராம் முருந்தளவு நான் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் சுத்தமா. 100 கிராம் உளுந்து. அதை மற்றது இது வெங்காயம் இது போட்டு நான் அவிய வைக்கணும் அடிச்சுட்டு. அதாவது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன பட்டி வச்சுக்கீங்க பெருசாக பட்டி வச்சுக்கீங்களா? சின்ன வெங்காயம் அதே மாதிரி மிளகாயமே சின்ன வாட்டி கிடக்கு முழுசாக கிடக்கு. இப்போ என்ன செய்யணும்? இதுக்க போட்டு அடிச்சு அவிய வச்சு வடை சுட்டுதான் இருக்கு. குளுசா நிற்குது ஒன்றைக்கு 2 கரண்டி அந்த தள்ளி விடுவோம். சொட்டு உப்பும் போட்டு அடிப்போம் என்ன. அப்பதான் அடிபட்டு நல்லா வரும். சரி, இப்போ இந்த உளுந்தெல்லாம் போட்டாச்சல்லோ. உப்பு இப்போ கொஞ்சம் ஒரு உப்பும் போடணுமே நம்ம. கொஞ்சம் உப்பு தூள் உப்பு கொஞ்சம். இப்போ அந்த கல் உப்பு வந்துட்டு இல்லை தேவையான கிடக்கும். அப்படி அன்று இல்லை. முதல் 120 ரூபா 150 ரூபா விற்று இப்போ 380 ரூபா விற்கிது. அடிப்போமே வாடிங்க. இப்போ நாங்கள் இதை நல்லா வடிவாக மிக்சியில் அடிப்போம். அடிச்சு போட்டு சரிம்மா. இப்போ மிக்சியில் அடிச்சாச்சு. இதுக்குள்ள உப்பு போட்டு அடிச்சே இல்லை கொஞ்சமா போடுவோம் தூள். உரைப்பா இருக்கும். இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதெல்லாம் தாளிக்க இருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி அவிய வைக்க போகிறோம். அவிய வச்சுட்டு வெட்டி சின்ன சின்ன பொறிச்சு கறி அப்போ உள்ளாதிக்க அப்படி இட்லி சட்னியில் வச்சு வைக்கப்புறம் கொஞ்சமாக கிடக்கணும் காணும் கணக்க சாப்பிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இதுக்காக வந்துட்டு எண்ணெய் பூசினீங்களே. ஓகே, மலைச்சு துடைச்சி விடுங்க அப்போதான் நல்லா. இது என்னதுக்கம்மா? இது கறிக்கேன. இது வந்து கறிகளுக்கு தேவை. எண்ணெய் தான் வந்து கூட நிற்கிது போல பார்த்தீங்களே. அப்பதான் எடுக்க வேண்டும். சரி, பையன் தண்ணி கறிக்கும். தண்ணி கறிக்க வைப்போமா? இங்கே பார்த்து தெரியுமா அங்கே இட்டலி சட்டி எல்லாமே வந்து வச்சாச்சு. பாருங்கோ
இட்டலி சட்னி பொழுத்தினே இடிக்க சைட்டாக. அம்மா தண்ணி கொதிச்சிட்டு ஓ நீ பாருங்க நல்லபடியாக வந்துட்டு அம்மா வலிச்சிடாது எம்புதானே நல்ல வடியாக வந்து நாங்கள் இப்போ வைப்போமே நம்ம வையுங்கோ வை ஓகே இது நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு அவிக்கட்டு மூடி வைப்போம். இது நல்லபடியாக வந்துட்டு அவிஞ்ச ஒரு 15 நிமிஷம் வச்சா காணும் போட 10 நிமிஷம் அப்படி வந்து வச்சு போட்டு நாங்கள் அவிஞ்ச அப்புறம் பார்ப்போமே நம்ம அடுத்த ஆட்டம் என்ன செய்யணும்னு நாங்கள் காட்டுறோமே. இப்போ எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு நம்ம இங்கே பாருங்க அம்மா வந்து அவிச்சு அப்படி வெட்டி வெட்டி வச்சுக்கலாம் போய் வரைக்கிட்டு இதை இப்படி எடுத்து வச்சுட்டு இனி எண்ணெயில் போட்டு பொரிக்கிற கையில் என்ன வெட்டுப்பட்டுக்கூடாது அது வீரத்தளம்பு. சரி இதை எடுத்து வைப்போம் ஏன் காட்டுவோம் மட்டும் எடுக்கிறது. இங்கே பாருங்க இப்படி வெட்டி 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 வந்து எடுக்கணும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் தெரியுது அதுக்கால். சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த எல்லாத்தையும் மேலே வெட்டணும் மேம்மா வெட்டி போட்டு எடுத்துகிட்டு காட்டுறோமே என்ன ஓகே வெட்டி எடுத்துட்டு காட்டுறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி எடுத்துட்டோமே நம்ம இதை அப்படி சாப்பிடலாமோ சாப்பிடுவோம். இங்கே பாருங்க இது எல்லாத்தையும் நல்லபடிய பட்டி பட்டியாக வந்துட்டு அம்மா வெட்டி வச்சுருக்கா. இதை வந்து அம்மா பொறிக்கிறா பாருங்க நல்லபடியாக எல்லாத்தையும் பொறிக்கணும் நம்ம ஏன் நான் ஆஃபர் பண்ணேன் நான் அவ்வளோதான் போய் நல்லபடியாக பொரிச்சா காணும். ஓகே இப்போ வந்து நல்ல வடிவாக இது பொரிஞ்சு வரட்டு நாங்கள் என்ன மாதிரி அடுத்த கட்டம் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமே நம்ம. இது பாருங்க இதில் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். அதுக்குள்ள நல்ல பொங்கி வரமே பொரிச்சோடனே இதுக்காக நாங்கள் எடுக்கணும். இங்கே நல்ல வடிவாக வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து போட்டு காட்டுறோமே நல்ல வடிவாக வந்துட்டு பொங்கி பொங்கி பொறி இங்கே பாருங்க வித்தியாசமான ஒரு சாப்பாடு அம்மா செய்யலா நல்ல ஒரு கறியை என்னுடைய பொரிஞ்சு கொண்டு வரட்டும் நாங்கள் என்ன சொல்லி பார்க்க மாட்டோம். சரி இப்போ நாங்கள் நல்லபடியாக பொரிச்சு எடுத்துட்டோமே நம்ம அங்கே நல்லபடியாக வந்து புரிஞ்சு வந்துடுங்க பாருங்க போடுங்க நேரத்தில் நல்லபடியாக பொரிஞ்சு இதுக்கையும் புரியுது போட்டோன்னே நாங்கள் இதையும் போடுவோம். ஏன் கலைக்க மாட்டீங்களா நீங்கள்? நல்லா இருக்கேன் ரச்சி பொரிக்குமே துண்டு துண்டா சிக்கன் பொரிக்க கறி பொரிக்கிறேன் எல்லாத்தையும் போடுங்க. ஓகே நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பொரிக்கிட்டு கறி காய்ச்சி காட்டுறோம் தானே கறி காய்ச்சி இருப்போம். நான் சாப்பிட்டு வடை மேய்கிற வடையன்ற வாசம் அந்த வாசம் தான் பெறுது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே எல்லாமே வந்து வடிவாக பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் பொரியல் குழம்பு சிக்கன் பொரியல் குழம்பு சாப்பிட்டு நோ நான் சோத்துலாம் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்கு. வெங்காயத்தை போடுங்க. வெண்ணெயுமே வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது. நாங்கள் இப்போ இந்த போடுவோம் வெங்காயத்தை. வாவ் கொதிச்சிட்டுமா? அம்மா அப்பா வருவா இப்போ வந்துடுவேன். போடுங்க. என்ன வெங்காயம் சாப்பிட்றீங்க வடையோட? ஓகே வெங்காயம் வந்துட்டு நல்லபடியாக பொரியுது. நல்லபடியாக வதங்க. அது பச்சை மிளகா உள்ளி கருவேப்பிலை ரொம்ப நீங்கான பெருஞ்சீரம் கடுகு போட வேண்டாம். என்ன பாருங்க அம்மா வந்து இப்போ வெங்காயம் எல்லாமே வந்து அப்படியே வதக்கி கொண்டுக்கீங்களே நம்ம இதை போடுவோம். இதையும் போடுறீங்களே காட்டுங்க இதை போடுறது. நீங்கள் வர கொஞ்சம் வரங்க பொண்ணுப்பில் வந்தாத்தனமா அது போடுறோம். அதான் பொண்ணுங்களை 2 சேர்ந்து தெரியுது கோல்ட் கலர் உள்ளி எல்லாம் உண்மைக்கு வந்துட்டு உளுந்துல எல்லாமே வந்துட்டு நம்ம கறி செய்யறாங்க பாருங்க. அது உளுந்து கூட வந்துட்டு மிச்சம் செய்யாம கறி சாப்பிட்டு என்ன சொல்றது இந்த வெங்காயத்தோட சாப்பிடுறது தெரியும்.
அந்த வடையின் வாசம் தான் உண்மைக்குமே வருது. வடை தானே வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் கட்டி போட்டு தனியா பொறிச்சு எடுத்து வடை கறி வைக்கிறது நம்ம அவிச்சு கொண்டு நல்ல ஒரு குழம்பு வச்சிருக்கோம். பாருங்க பார்த்து கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது டேஸ்ட் தெரியும். அப்பதான் எங்களுக்கு உங்களை பற்றியும் தெரியும். என்ன எங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும் நல்லா செய்யலாங்க வந்து அப்படி இதை பாருங்க. அப்படி அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொறிக்கிறான்னு சொல்லி இங்கே இங்கே பாருங்க சிக்கன் கறி மேலே வெள்ளிக்கிழமை இப்படி பொறிச்சு கறியை வச்சுட்டு வந்து ஆமாம் சிக்கனை பேட்டா பொறிச்சு பொறிச்சு வச்சுக்கன்னு சொல்லணும். ஓகே பாலை விடுங்க. சரி என்னம்மா இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அங்கால போய்? புளி சொட்டு புளி அம்மா இங்கே வாங்க. புளி வந்து பிணைய போகிறோம். அதில் தான் புளி விட தான் ஓ இப்போ கொஞ்சம் புளி விட்டுட்டு தூள் போட்டுட்டு மூடி விட நல்ல கணக்காக வரும். நல்ல கணக்காக வரும். அம்மாவுக்கு கூட எல்லாம் தெரியும் ரெண்டு கணக்காக வரும். சரி ஓகே. இப்போ வந்துட்டு நல்லா படிவாக்காம வந்து வேற கொதிச்சுட்டு வரணும். இப்போ நாங்கள் தூளையும் போட்டு விடுவோமே போட்டா மூடினா சரி. ஓ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த உளுந்துல அம்மா சொன்னால் சாப்பிட பார்க்கல அந்த செஞ்சதை. நான் ஒரேடியாக வந்துட்டு சோத்தோட சாப்பிட்டா அது அந்த டேஸ்ட் தெரியுமான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தூளும் போட்டாச்சு தானே. தூளும் போட்டாச்சு நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வரட்டு நான் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி காட்டுறேன். நல்ல வடிவாக வந்துட்டு கொதிக்கட்டும். வாசம் போடுற நல்ல வடிவாக கொதிச்சுன்னு வரட்டுமே. ஓகே இப்போ வந்துட்டு கறி தூளெல்லாம் போட்டுனாங்க. நல்ல வடிவாக வந்துட்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டேன். நம்ம இங்கே கிள்ளி காட்டுங்க கறியக்கா. பா வேற லெவலில் வந்துட்டு நம்ம கிள்ளி காட்டுங்க. ரஜி துண்டு மாதிரி வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. அப்படியே வந்து ரஜிச்சா கறியை வந்துட்டு ஞாபகப்படுத்துற மாதிரி அம்மா ரஜியுமே வந்து காய்ச்சிருக்கேன். நம்ம போடுங்க போடுங்க சோறு போடுங்க. சரி அம்மா இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இங்கே பாருங்கம்மா திரும்பி இங்கே இதுதான் வந்து நாங்கள் சமைச்ச கறி. இங்கே பாருங்க இங்கே பாருங்க உண்மைக்குமே கறி எல்லாம் வேற லெவலில் வந்துட்டு கிடக்குது. இந்த கறியை தான் நாங்கள் காய்ச்சிருக்கோம். அப்படி எங்கள் வீட்டையுமே வந்து குத்தரிசி வந்து இன்றைக்கு காய்ச்சினது. நம்ம உண்மைக்குமே வேற லெவலில் தான் கிடக்குது. நாங்கள் போடுவோமே என்ன குத்தரிசியை பார்க்க புளியங்கோட்டை மேய் கிடக்கு. கொஞ்சமாக போடுங்க எனக்கு காணும். போடுங்க உங்களை பரப்புஞ்சு வருமே ரச்சிக்கறி ஏன் இங்கே பாருங்க அம்மா எனக்கு ஈடெல்லாம் போட்டுருக்காஞ்சு தம்பிக்கு இல்லை எனக்கு அப்படி சொல்ல தம்பிக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு. சரி ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம அப்படி இருக்கணுக்கா இந்த டேஸ்ட்டுக்கா நாங்கள் பார்த்துட்டு நம்ம உங்களுக்குமே சொல்கிறோம். அம்மாமே வந்துட்டு இப்போ என்னோட சேர்ந்து சாப்பிட போகிறீங்களே என்ன? ஓகே வாங்க எடுத்துன்னு வாங்க சாப்பாட்டு எடுத்துன்னு வாங்க வாங்கோ. இப்போ நாங்களுக்கா இப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. சாப்பிடுவோம் கருப்பு கறியோடு எடுத்துட்டு இந்த கறியை எடுத்து புள்ளையில குழச்சி போட்டு ஒருக்கா எடுத்து நார்மலாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே நம்ம. சிக்கன் தான் சிக்கன் கறியையும் இதையும் பக்கத்தில் வெட்டி போட்டு வச்சா கண்டுபிடிக்க மாட்டோமே. பொரிச்சிட்டு இதே மாதிரி வெட்டி பொரிச்சிட்டு கறி காய்ச்சி வச்சா ஒருத்தமே கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படி வந்து டேஸ்ட் ஆகிடும். அப்போ நான் அப்படி தெரியாமதே இருக்கிறேன். என்னக்கா சாப்பிடுங்க அண்டி. ஏன் ரசிக்க சாப்பிடு சரிங்கன்னு பொறுத்திருக்குன்னு சொல்ல போய் நம்ம பார்த்து
கொஞ்ச நாள்ல இந்த தங்கிட்டு அஞ்சலிக்கு இருக்கு. தம்பி வர நான் இதை தம்பி காட்ட அதே வச்சு பேருக்கு சாப்பிட்டு என்ன புட்டு சாப்பிட்டே மிக நல்லா தான் இருக்குமே. ஓகே நாங்கள் வந்து கண்ணாடி சாப்பிடல. முட்டை டேஸ்ட் முட்டை கறி வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு அது சேர்த்து என்ன இருந்தாலும் நம்ம கட்சி கறியோட காய்ச்சின வழியா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. எல்லாம் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் கட்சிக்கு மிகவும் வித்தியாசம் இருக்குந்தானே. சரி கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அது பிடிக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன உளுந்து உளுந்து கறியா விழுந்துதானே அதுதான் உளுந்து வளர்க்கறியா. சரி முடிச்சுக்கொள்வோம். பாய்.